கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மது போதையில் பெற்ற மகனே தாயை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தாய் மகனிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கொலையில் முடிந்தது எப்படி? கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த மந்திப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் 69 வயதான ராமலிங்கம்மாள். இவருக்கு 2 மகன்கள் இருக்கும் நிலையில் மந்திப்பட்டி கிராமத்தில் தனது சொந்த வீட்டில் தனியாக வசித்து வந்தார். கணவரை இழந்த இவர் 2 கால்களும் செயலிழந்த நிலையில் தனியாக சமைத்து தனது வீட்டில் வசித்து வந்தார். இதனிடையே இவரது மூத்த மகன் சக்கரவர்த்தி அவரது மனைவி மற்றும் மகன்களை பிரிந்த நிலையில் தனிமையில் வசித்து வந்தார். அவ்வப்போது தனது தாயார் வீட்டிற்கு சென்று உணவு சாப்பிட்டுவிட்டு வருவது வழக்கம். 2 தினங்களுக்கு முன்பு வழக்கம் போல மது அருந்திவிட்டு தாய் வீட்டிற்கு சென்ற சக்கரவர்த்தி தனது தாயுடன் திடீரென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். சிறிது நேரத்தில் இவர்களுக்கிடையே வாக்குவாதம் முற்ற சண்டையாக மாறியுள்ளது. ஒரு கட்டத்தில் ராமலிங்கம்மாள் மீது அருகே கிடந்த கத்தியை எடுத்து ஆத்திரத்தில் குத்தியுள்ளார் சக்கரவர்த்தி. இரத்த வெள்ளத்தில் கத்திக்கொண்டே விழுந்துள்ளார் அந்த மூதாட்டி. அப்போது பக்கத்து வீட்டில் குடியிருந்து வரும் அம்சா என்பவர் ராமலிங்கம்மாளின் வித்தியாசமான அலற சத்தத்தை கேட்டு பதறியடித்து ஓடி சென்று பார்த்துள்ளார். அங்கு தரையில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துக் கொண்டிருந்தார் ராமலிங்கம்மாள். உடனே இளைய மகன் ரவிச்சந்திரனுக்கு அம்சா தகவல் கொடுத்துள்ளார். பதறியடித்து ஓடி வந்த ரவிச்சந்திரன் அங்கு சென்று பார்த்தபோது கழுத்து பகுதியில் மூத்த மகன் குத்திவிட்டதாக சைகையில் செய்து காட்டியுள்ளார் ராமலிங்கம்மாள். தகவலின் பேரில் விரைந்து வந்த 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மூதாட்டியை பரிசோதித்து பார்த்தபோது அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மத்தூர் போலீசார் மதுபோதை வரியில் பெற்ற தாயை கொன்ற சக்கரவர்த்தியை கைது செய்தனர். போதையில் பெற்ற தாயை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.